ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து வருகின்றோம். கத்தோலிக்கத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய நாம் இயேசுவை எவ்வளவு தூரத்திற்கு அறிந்திருக்கின்றோம்? இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். இயேசுவை தெரியும். அடுத்த கேள்வி கேட்கப்படுகிறது, எவ்வளவு தெரியும்? அரைகுறையாக தெரியுமா, முழுமையாக தெரியுமா? ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களை எல்லாம் பார்க்கின்ற போது இயேசுவுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தூரம் இருப்பதாக பல நேரத்திலே உணரப்படுகின்றது. இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், ஆண்டவர் சொல்கிறார், நான் என் ஆடுகளை அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவினுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகளாகிய நாம் இயேசுவை எந்த அளவுக்கு நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விவிலியத்திலே சீடர்களை பலமுறை திட்டுகின்றார். உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? இன்னும் நீங்கள் உணராமலாக இருக்கிறீர்கள்? எத்தனை புதுமைகளை செய்திருக்கிறேன், எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறேன், இன்னும் நீங்கள் முழுமையாக என்னை அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்விலே தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போதும் கூட சீடர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். ஓமைகளில் பேசுகின்ற பொழுது இயேசு அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் அறிந்திராமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவை படிப்படியாக அறிந்த ஒரு மனிதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பெத்சாயிதாவிலே பார்வையற்ற ஒரு மனிதர் இயேசுவை சந்திக்கின்றார். பார்வை இல்லாத மனிதர் தான், ஆனால் இயேசுவை அருகில் வருகின்றார். எனவே தான் பார்க்கின்றோம், இந்த இயேசு எதற்காக அவனை தனியே அழைத்து செல்கின்றார்? பிரியமானவர்களே, நாம் குற்றங்களோடும் குறைகளோடும் பாவத்தோடு இருந்தாலும் நம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. என்னிடம் வருபவரை நான் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றார். அன்றைய காலகட்டத்தில் குறைபாடோடு பிறந்த மனிதர்கள், பாவம் செய்தவர்கள், முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். சாபத்தினுடைய கட்டுகளினால் அந்த குடும்பம் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவேதான் இவன் பார்வையற்றிருக்கிறான், இவன் தீட்டு என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சட்டத்திட்டங்களை எல்லாம் உடைத்து போடுகின்றார், அவனை தொடுகின்றார். அதுவரை யாருமே தொடாத மனிதன், அதுவரை யாருமே அவன் அருகில் நெருங்கி வராதவர்கள், இன்று இயேசு அவன் அருகில் நெருங்கி வருவது மட்டுமல்ல, அவனை தொடுகின்றார், அவனை தொட்டு பேசுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவனுடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவன் மேல் வைத்து கேட்கிறார், ஏதாவது தெரிகிறதாப்பா என்று கேட்கின்றார். அவன் சொல்கிறான், மனிதரை பார்க்கிறேன், ஆனால் மரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றான். மீண்டுமாக இயேசு அவனுடைய கண்கள் மீது தனது கரங்களை வைக்க அவன் சொல்கிறான், இப்போது நான் தெளிவாக பார்க்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப், படிப்படியாக இயேசுவை அறிந்து கொள்ளுதல். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அனுபவம் தான் நமக்கு தேவை. ஏதோ குடும்பத்தில் பிறந்துட்டோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அது பெரிய என்ன இல்லை, அனுபவம் கிடையாது. தனிப்பட்ட ஒரு அனுபவம். இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு யார் என்று கேட்டால் சற்றும் தாமதிக்காமல் அவர் எனக்கு யாராக இருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். எங்கிருந்து வந்துச்சு? அனுபவத்தின் வாயிலாகத்தான் ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வந்தோம் என்றால், அல்லது வெறுமையாக வெறுப்போடு விவிலிய வார்த்தைகளை வாசித்தோம் என்றால் இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள தூரம் அதிகமாக போய்விடும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இந்த தெய்வீக திருப்பலி நமக்கு மிகப்பெரிய ஒரு வழியை காண்பிக்கிறது. அறிந்து கொள்வது மட்டுமல்ல, தொடுகின்றோம், அந்த இயேசுவையை உணவாக உட்கொள்கின்றோம். அந்த இயேசுவை உணவாக உட்கொண்ட பின்பு
என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவினுடைய அனுபவத்தை எப்படி பார்க்கின்றேன்? எம்மாவு சீடர்கள் இயேசுவினுடைய அனுபவத்தை பார்த்தார்கள். ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். நமது அனுபவம் என்ன? அல்லது இயேசு எனக்கு யாராக இருக்கிறார்? பரிசுத்தமான திருப்பலியிலே நாம் நம்மையே பரிசோதித்து இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.